என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோழிக்கறி கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கோழி இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த வெங்காயம் வதங்கும் போது போட்டால் தான் சூப்பராக வதங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் உப்பு போகிறதுனால ஒரு சின்ன குறிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அப்படியே ட்ரையாக செய்ய போகிறோம், சுக்காவாக நம்மளுடைய சிக்கனு. இந்த நல்லா தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெய் தனியாக அந்த வதங்கின விழுது தனியாக வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நான் எண்ணெய்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப அதிகமாக ஊற்றலை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை. அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துருங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, எப்போவுமே சிக்கனை முன்னாடியே கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, லெமன் போட்டு நம்ம ஓரமாக வச்சுடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்குள்ளேயும் இதில் கொஞ்சம் லைட்டாக நல்ல அந்த நீச்சு ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு டிப்பை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வதக்கி கொடுத்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி அதாவது சிக்கன் கழுவணும்ல, அந்த தண்ணியிலே வர ஆரம்பிக்கும். அகைன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான். உப்பு காரெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய சிக்கனு. அப்படியே ட்ரையாக அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருங்க. செய்யும் பொழுது போட்டு நல்லா அகைன் கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்படியே ட்ரையாக ஆகட்டும். பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன். இந்த மாதிரி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதிலே தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அதை கைவிடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ரொம்பவும் டேஸ்டான, நம்ம வீட்லேயே நம்ம என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிளகெல்லாம் போட்டு ரொம்பவும் டேஸ்டான, சிம்பிளான, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தால் கூட நம்ம எமர்ஜென்சியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே அகெயின் கொத்தமல்லி போடுறோம். பாருங்கள், போட்டுட்டு அப்படியே கலருவோம். அவ்வளோதான். ரொம்பவும் டேஸ்டான, நம்மளுடைய மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு காரசாரமான மிளகு போட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.